ஹலோ ஆல், வெல்கம் டு ரோனிஸ் கஃபே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் ஃபிங்கர். இந்த ஃபிஷ் ஃபிங்கருக்கு நான் 1/2 kg கிங்ஃபிஷ் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஷாப்லேயே இந்த மாதிரி ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணுறதுக்கு கேட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். 1/2 tablespoon ரெட் சில்லி பவுடர், 1/2 tablespoon காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 tablespoon தனியா, 1/2 tablespoon பெப்பர், தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 tablespoon எடுத்திருக்கேன், ஒரு முட்டை, 1/2 லெமன் எடுத்து ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 tablespoon மைதா, தேவையான அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷில் இந்த எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மசாலா பொடிகளையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் எல்லாத்தையும் சேர்த்து இதையும் ஒரு நல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈவனாக பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க மைதாவையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 to 10 minutes நம்ம ஃப்ரிட்ஜில் இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 to 10 minutes கழித்து நாம் அதை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் அதை நல்லா கோட் பண்ணணும். அந்த ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் எடுத்து நல்லா பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி எல்லாமே எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை நல்லா கோட் பண்ணிக்கணும். கொஞ்சம் நல்லா கையில் நம்ம பிடிச்சி விட்டோம்னா அது நல்லா பைண்ட் ஆகிடுங்க. இந்த மாதிரி நல்லா பிடிச்சி விட்டு எல்லாத்தையும் நாம் எல்லா ஃபிஷ்ஷையும் எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் நெக்ஸ்ட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் போட்டு நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் நம்ம போட்டுக்கலாம். ஆயில் ஒன்ஸ் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் கண்டிப்பாக வச்சுக்கணும். இல்லைனா ஃபிஷ்ஷு உடனே கருகிடும். பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கிறதுனால உடனே கருகிடும். அதனால் பாருங்கள், போட்டு ஒரு நிமிஷத்துலேயே நம்ம உடனே இதை திருப்பி விடணும். கிட்டவே இருந்து இதை திருப்பி விட்டு நம்ம எடுக்கணும். இது ஒரு பேட்சுக்கு 4 to 5 minutes தான் எடுக்குங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி ஆகிடும். இது நல்லா திருப்பி விட்டு மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுங்க. ஹை ஃப்ளேமு வைக்கவே கூடாது. மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது 4 to 5 minutes ஆகிடுச்சு. இந்த பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதை நான் இப்போ எடுத்துகிற போகிறோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி நாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பேட்சையும் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்து ஒரு பிளேட்டில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஈஸியான எம்மியான ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் நம்ம வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி பண்ணிட்டோம். இதை இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா உடச்சி பார்த்தா தெரியும். என் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கும் பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரோனிஸ் கஃபே சமையல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.